அழகா இருக்கியே. லக்ஷ்மி, யார் நீங்க? லக்ஷ்மி பயப்படாத. உன் அக்கா வித்யா இருக்கால, நான் அவளோட ஃப்ரெண்டு தான். இங்க பாரு, பாத்தியா? இது எல்லாமே நகை. ஐ, இந்த நகையெல்லாம் உங்க அக்கா உனக்காக வாங்கி வச்சது. எனக்கா? ம். ஆமா, இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ம், உங்க அக்கா இந்த நகையெல்லாம் உன்கிட்ட கொடுத்து போட்டுக்க சொன்னா. இப்ப எப்படி இவளை கீழே வர வைக்கிறது? லக்ஷ்மி, இங்கே இரு, நான் வந்துடுறேன். ம். ஐ, வளையல். லக்ஷ்மி, இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இதோ இங்க பாரு, இந்த வாட்ச்ல சின்ன முள்ளு இருக்குல்ல, இது இங்க வரும்போது நீ கீழே வரணும். நீ கீழே இறங்கி வந்தேன்னு வையே, உன் அக்கா உனக்கு நிறைய gift கொடுப்பாங்க. ஐ, கிஃப்டா? ம். ம். அப்போ ஐஸ்கிரீம்? ஆ, ஐஸ்கிரீமும் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. உனக்கு ஐஸ்கிரீமும் கிஃப்டும் வேணும்னா நீ நான் சொன்ன மாதிரி பண்ணணும், சரியா? நகைய போட்டுக்கிறியா? போட்டுக்கிறேன். நீயா போட்டுக்கிறியா இல்ல நான் போட்டு விடவா? நானே போட்டுக்கிறேன். வெரி குட். கரெக்டா இந்த சின்ன முள்ளு இங்க வரும்போது நீ வெளியே வரணும், சரியா? ம், ம். ஐ, குட் கேர்ள், வந்துடணும், சரியா? வித்யா, இன்னையோட உன் கதை க்ளோஸ் டி. ரெண்டு பேரையும் நாசம் பண்றேன் இன்னைக்கு. இன்னைக்கு மானசாக்கும் இன்னொருத்தனுக்கும் கல்யாணம் தானே, அதுக்காக தானே இந்த ஏற்பாடுலாம் பண்ணிருக்கீங்க. ஹேய், இன்னைக்கு வீட்ல சுமங்கலி பூஜை நடக்குது, இது கல்யாணம்னு சொல்ற? வெளியாளுங்க நம்புறதுக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்லி வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்ன மீறி எவன் மானசா கழுத்துல தாலி கட்டுறான்னு நானும் பாக்குறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. இங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ கட்டின தாலி இன்னும் மானச கழுத்துலதான் இருக்கு. இன்னும் அந்த தாலிய பிரிச்சு கூட கோக்கல. நீ என்னடானா அறுத்து கட்ட போறேன்னு பேசிட்டு இருக்க. அத்தை எந்த பேங்குக்கும் போன் பண்ணல, யார்கிட்டயும் லோன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. யாரோ மூணாவது மனுஷங்க சொல்றத நம்பிக்கிட்டு முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்க. இந்த ஜென்மத்துல மானசாதான் உன் பொண்டாட்டி, அதை யாராலையும் மாத்த முடியாது. அவ உன்னை விட்டும் போக மாட்டா. அப்புறம் எதுக்கு அவங்க எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க? வீட்ல வந்து வேலை செய்ய வர சொன்னாங்க. அவர் போயிட்டாரா இல்ல இன்னும் அங்கேயே தான் உட்கார்ந்திருக்காரா? சஞ்சய் கிட்ட சொல்லி அவரை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள சொல்லு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மா, உங்க கோவம் நியாயம்தான். உங்க இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. ஆனா அந்த கோவத்தோட நம்ம மானச வாழ்க்கையும் சேர்த்து யோசிச்சு பாக்கணுமா? நாம இப்ப எடுக்கிற முடிவு நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கைய பாதிக்க கூடாதுமா. அதுக்காக இப்படி ஒரு சந்தேக புத்தி உள்ளவர் கூட
மானசாவ வாழ சொல்ல முடியுமா? மா, கார்த்திக் தப்பான பையன் இல்லம்மா. நமக்கு வேண்டாதவங்க யாரோ அவன் கிட்ட இல்லாத பொல்லாதத சொல்லி அவன் மனசை கலைச்சிருக்காங்க. அவன் ஒரு நடுத்தர குடும்பத்து பையன். கல்யாணம் ஆன புதுசுல நீங்க அவனை ஏத்துக்கல. ஏற்கனவே அவனுக்குள்ள கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அவன் இப்படி மாத்திருச்சுமா. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ற? நம்ம மானசாவ வெளியே அனுப்ப வேண்டாமா? கார்த்திக் இனிமே நம்ம வீட்லயே இருக்கட்டும். அவன் வெளியே இருக்கிறதாலதான் அவனுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகம் எல்லாம் வருது. அவன் நம்ம கூடவே வீட்டோட இருந்தா. அத சொன்னதுக்குதான் நான் ஏதோ அவரோட லைஃபையே ஸ்பாயில் பண்ண பார்த்ததா பேசிட்டு இருக்காரு. இல்லம்மா, நான் பேசிட்டேன். அவன் தப்பா உணர வச்சுட்டேன். இனி அவன் அப்படி நடந்துக்க மாட்டாமா. எனக்கு இதுல விருப்பம் இல்ல வாணி. நீ என்ன சொல்ற மானசா? வாணி சொல்ற மாதிரி இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? கார்த்திக் ரொம்ப நல்லவம்மா. யாரோ அவனை மிஸ்ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஆமா வேதா, அப்படிதான் தெரியுது. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. அவசரப்பட வேண்டாம்னு தோணுது. அவர் வீட்டோடவே இருக்கட்டுமே. சரிக்கா, நீங்க சொல்றதுக்காகவும் மானசாவோட வாழ்க்கைக்காகவும் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா இனி அவரை என்னால இந்த வீட்டுல ஒருத்தரா பார்க்க முடியாது. என் மாப்பிள்ளையாவும் பார்க்க முடியாது. யாரோ ஒரு ஆளா இங்க இருந்துட்டு போகட்டும். சரிம்மா, நான் சொல்றேன். ஆனா இனிமே இந்த மாதிரி சீப்பா நடந்துக்கிட்டா அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கைய பத்தி கூட நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். அப்படிலாம் நடக்காதுமா. சரி, நான் பேசிக்கிறேன், விடு. வா மனசா. வாணி, சீக்கிரமா சாமிக்கு அலங்காரம் பண்ணு. ஆமா, நகை எங்க? நகைய காணோமா? என்னது, நகைய காணுமா? என்ன சொல்ற வாணி? நான் ஏன் ரூம்ல தான் வச்சிருந்தேன். இப்ப போய் பாக்குறேன், காணோமா. அது எப்படி காணாம போகும்? நகைக்கு கால் முளைச்சு நடந்தா போவும். அத்தையோட கபோர்ட்ல இருந்து யாருக்கும் உதவி பண்றதுக்கு பணம் எடுத்த மாதிரி இதையும் யார்கிட்டயும் தூக்கி கொடுத்துட்டியா என்ன? ஸ்னேகா, இல்லத்த, நகை தானா தொலைஞ்சு போக சான்ஸ் இல்லையே, அதான். நான் பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன நம்பிதான் நகைய ஒப்படைச்சிங்க. இப்ப நான் அதை தொலைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாணி, உன்னோட ரூமுக்கு வேற யாராவது வந்தாங்களா? பிரீத்தி தான் ஆளை வச்சு ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்தா. அவளை தவிர அந்த ரூம்குள்ள வேற யாரும் போகல. பிரீத்தி, நீ நகையை எடுத்தியா? நான் எதுக்கு நகையை எடுக்க போறேன்? ஆண்டி, அங்கிள் என்ன பேசுறாருன்னு பாருங்க. அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நம்ம வீட்ல இன்னைக்கு கிளீன் பண்ண ஆளுங்க மேல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா பிரீத்தி? இல்ல ஆண்டி, என் கண்ணு முன்னாடி தான் அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க. கபோர்டை திறக்கவே இல்ல. மாப் போட்டு ஒட்டடை அடிச்சாங்க, அவ்வளவுதான். பாத்ரூம்ல மானசா குளிச்சிட்டு இருந்தா, அதனால பாத்ரூமை கூட கிளீன் பண்ண முடியல. மானசா, மா, நீ எதுக்கு வாணி ரூமுக்கு குளிக்க போன? நான் எப்போ? அவ பாத்ரூம்ல பைப்பு பிரச்சனைமா, தண்ணி வரல, அதான் அவ அங்க வந்தா. ஆமாமா. கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமேமா. அவ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நினைச்சிருக்க மாட்டா. நம்ம வீட்ல யாரு வந்து திருடி இருப்பாங்க? வந்துருச்சு. அக்கா, அக்கா,
முதல்ல பூஜை நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நகை எப்படி தொலைஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். மனசா, மா என் ரூம்ல இருக்கிற என்னோட நகைங்களை எல்லாம் எடுத்துட்டு வா. இல்லம்மா, நம்ம யூஸ் பண்ண நகைங்களை சாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடாது. அது தெய்வ குத்தமாயிடும். நகை கிடைச்சிருச்சா? எங்க இருந்துச்சு? என் கட்டிலுக்கு அடியில யாரோ எடுத்து மறைச்சு வச்சிருக்காங்கம்மா. யாரோ ஒருத்தர் எப்படி எடுத்து மறைச்சு வைக்க முடியும்? ஸ்னேகா, சும்மா இருக்க மாட்டியா? அதான் நகை கிடைச்சிருச்சுல்ல, யாரு மறைச்சு வச்சாங்கன்னு அப்புறமா யோசிக்கலாம். வாணி, நீயே உன் கையால சாமிக்கு நகையெல்லாம் போடு. சரிங்கம்மா. இத பொடி. என்ன மன்னிச்சிருமா. உனக்கு வந்து சேரதுக்குள்ள என் தங்கச்சி இத போட்டு பார்த்துட்டா. அவ ஒரு குழந்தை, அவளை மன்னிச்சிரு. குடும்பத்துல இருக்க எல்லாரும் அம்மன் கிட்ட விழுந்து வணங்கிக்கோங்க. சரி மனசா, விழுந்து கும்பிடு. இந்த குங்குமத்தை உங்க மனைவிக்கு வச்சு விடுங்க. எப்படியாவது அந்த லக்ஷ்மிய கீழே வர வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? அது ஒண்ணுதான் வழி. இனி இறக்கலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இல்ல நான் இவ்வளவு ஊர்ல விடுங்கன்னு சொன்னேன். இனி லக்ஷ்மி எங்கேயும் போக வேண்டாம், இந்த வீட்லயே இருக்கட்டும். அவளும் இனிமே இந்த வீட்ல ஒருத்திதான். அவளுக்கு இந்த வீட்ல எந்த குறையும் வரக்கூடாது. எல்லாரும் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். ஆண்டி, அவ உங்க எதிரியோட தங்கச்சி. இருக்கட்டும் பிரீத்தி, எனக்கும் வித்யாவுக்கும் தான் பிரச்சனை. அதுக்கு இவ என்ன பண்ணுவா? இவ ஒரு குழந்தை. வித்யா செய்யற தப்புக்காக இவளை தண்டிக்கிற அளவுக்கு மோசமானவ இல்லனா. இவ இங்கேயே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் தங்கச்சி பாசத்துல இவளை தேடி இவளோட அக்கா இந்த வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அன்னைக்கு நான் அந்த வித்யாவை நேருக்கு நேரா சந்திக்கிறேன். நான் லக்ஷ்மியை ஏத்துக்கிட்டதுனால வித்யா மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிட்டதா யாரும் நினைச்சுக்க வேண்டாம். அது அப்படியேதான் இருக்கு, எப்பவுமே மாறாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீ எந்த தப்பும் செய்யல வாணி. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இதத்தான் செஞ்சிருப்பேன். ஆனா இவளை இங்க கூட்டிட்டு வரும்போதே நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். நான் இவளை ஏதாவது செஞ்சிருவனோன்னு பயந்து நீ மறைச்சு வச்ச பாத்தியா, அதுதான் தப்பு. அப்போ நீ என்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்க? இல்லம்மா, அது பரவாயில்ல.
பல பேருக்கு என்னோட கோபமும் ஆவேசமும் தப்பா தெரியலாம். இவ இறக்கமே இல்லாதவன்னு கூட தோணலாம். ஆனா எனக்கு என்ன பத்தி தெரியும். நான் அநியாயமா யார் மேலயும் கோவப்பட மாட்டேன். வித்யா எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியும் தானே? அப்போ நான் அவ மேல கோவப்படுறது நியாயம் தானே? சொல்லு வாணி. நியாயம்தாம்மா. வாணி, இதுவரைக்கும் நீ இவள பாத்துக்கிட்ட மாதிரி இனிமேலும் பாத்துக்க. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சியாவே இருக்கட்டும். நாம போட்ட பிளான் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஆண்டி இப்படி மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எதிரினா எல்லாரும் எதிரி தானே. அது என்ன அக்கா எதிரி தங்கச்சி உறவு? இப்ப சொல்ற கதையெல்லாம் அப்படியே நம்புறாங்க. அவளே ஒரு குழந்தை மாதிரி அவளை டார்ச்சர் பண்றீங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா? நான் நெருப்பு வச்சதை நீ பாத்தியா? நீ செய்யாம இதெல்லாம் வேற யார் செய்வா? இந்த வீட்ல இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்யற ஒரே ஆள் நீ மட்டும்தான். இத பாரு சஞ்சய், மரியாதையா பேசு. உனக்கு என்ன மரியாதை? உனக்குலாம் அவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். எங்க அம்மாவுக்காக பாத்துட்டு இருக்கேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற. இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது கிரிமினல் தனம் பண்ணனு வை, ஒண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. சஞ்சய், என்னடா பண்ணிட்டு இருக்க? பாருங்க ஆண்டி. சஞ்சய், அது இல்லம்மா, இவ அப்பா அம்மா போன் பண்ணி இவளை யூஎஸ்க்கு வர சொல்றாங்க. போக மாட்டேன்னு சொல்றா. அதான் அவங்க எனக்கு போன் பண்ணி நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதான் பேசிட்டு இருந்தேன். நீ மட்டும் அம்மா கிட்ட உண்மையை சொன்ன, அப்புறம் அந்த ஜானுக்கு போன் பண்ணி இங்க வர வச்சிருவேன். சும்மா ஒரு வாரம் நீ போய் பாத்துட்டு வரலாமே பிரீத்தி. இல்ல ஆண்டி, நெக்ஸ்ட் மந்த் அவங்களே இங்க வராங்க, அப்ப பாத்துக்கலாம். சஞ்சய், எக்ஸ் மினிஸ்டர் தனிகாச்சலத்தோட பையனுக்கு நாளைக்கு மறுநாள் கல்யாணம். அவரு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. நம்ம எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டிருக்காரு. ஓகேமா, போலாம். எனக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால நீ, வாணி, விஜய், மானசா எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க. ஆண்டி, அப்படியே பிரீத்தியும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரிம்மா, கூட்டிட்டு போறேன். இன்னைக்கே கிளம்புங்க. 2 நாள் அங்க தங்கி இருந்து கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு வாங்க. சரிம்மா. லேட் ஆயிட்டே இருக்கு. இப்படி அங்கங்க நிறுத்தினா எப்படி ஊருக்கு போறது? ஏய், இளநீர் குடிச்சிட்டு போவோம். சரி, எல்லாரும் இறங்குங்க. சரிப்பா, இறங்குண்ணா. அண்ணே, 5 இளநீர் விட்டுங்க. சச்சே, எனக்கு இளநீர்லாம் வேண்டாம். எங்க மேல இருக்கிற கோவத்துல இளநீர் வேணான்னு சொல்லாத. கிராமத்து இளநீர் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. சாப்பிடு. அந்த அருவா அவ்வளவு அழுக்கா இருக்கு. அதை துடைக்கிற துணி அதை விட கேவலமா இருக்கு. கொஞ்சம் கூட ஹைஜீனிக்கே இல்லாத இந்த இடத்துல இளநீர் குடிச்சா என் உடம்பு தான் கெட்டு போகும். எனக்கு வேண்டாம். சரிண்ணா, அப்ப 4 மட்டும் வெட்டுங்க போதும். ஹலோ, என்னங்க? சரி, போலாமா? வா விஜய். எங்க போனாங்க? சஞ்சய், சஞ்சய், எங்க போனாங்க? எங்க இங்க 4 பேர் உங்ககிட்ட இளநீர் வாங்கினாங்கல்ல, அவங்க எங்க போனாங்க? யோ, உன்னதான் கேக்குறேன், காது கேக்குதா இல்லையா? யோ, நேரம் பார்த்து பழி வாங்குறானே. அண்ணா, அவங்க எங்க போனாங்கன்னு நீங்க பாத்திருப்பீங்கல்ல? தெரியாது.
இப்ப என்ன பண்றது? அண்ணா, எம்எல்ஏ பையனோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். கல்யாண வீட்டுக்கு எப்படி போகணும்? கார் ஏதாவது வருமா? வாயை திறக்க மாட்டேங்கிறானே. வித்யா, வித்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சொல்லாம கிளம்ப நீ பாட்டுக்கு வந்துட்ட. இது என்ன கையில பட்டம்? ஒண்ணும் இல்ல சஞ்சய், ஒரு பாப்பாவோட பட்டம் இந்த மரத்துல மாட்டி இருந்துச்சு. அவ இத எடுத்து தர சொல்லி அழுதுகிட்டே இருந்தா, அதான் எடுத்துட்டு வந்தேன். பாப்பாவா? ஆ, எந்த பாப்பா? இங்க யார் அழுதா? ஆ, இங்க யாரையுமே காணோம். ஆ, இங்கதான் நின்னுட்டு இருந்தா. என்ன வித்யா, இங்க யாருமே இல்லையே, நீ யார சொல்ற? இல்ல, இங்கதான் ஒரு பாப்பா அழுதுட்டு நின்னுட்டு இருந்துச்சு. பட்டத்தை எடுக்க சொன்னா திரும்பி பாக்குற ஆளை காணோம். பாப்பா, பாப்பா. இங்க யாருமே இல்ல. அதுவும் இல்லாம இது நமக்கு தெரியாத ஊரு. நீ இங்க இப்படி தனியா வரலாமா? உன்னை காணும் சொல்லி நாங்க எல்லாரும் பயந்து. அஞ்சலி, ஏய் வித்யா, ஏய் உட்காரு உட்காரு உட்காரு. கைய சேர்க்காதீங்க. நீயா பொண்ணு? அம்மா, நீ எங்க இங்க? மாப்பிள்ளோட அப்பா என் அத்தைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. சூப்பர் டி. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆமா, உன் லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டேன். இப்ப எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அஞ்சலி. வித்யா, இவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா? அஞ்சலி என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, பக்கத்து ஊரு. ஊருக்குள்ள நாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யாத சேட்டையே இல்ல. இது அம்மா அப்பா பார்த்து வச்ச கல்யாணமா இல்ல வீட்ல பார்த்த மாப்பிள்ள தாண்டி. ஆனா இப்ப நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். அட, வெக்கலாம் படுற. நான் இவ்ளோ பெரிய ஃபேமிலில வாழ வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல வித்யா. அவரு ரொம்ப நல்லவரு. மாமனாரு மாமியாரு எல்லாருமே ரொம்ப நல்ல மாதிரி. இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. அத நான் கூட இருக்கேன்ல. கல்யாணத்தை கொண்டாட்டமா நடத்திடலாம். வித்யா, நீயும் மெஹந்தி வச்சுக்கோ. இவங்கள வச்சு விடுங்க. எனக்கு வேணாம் அஞ்சலி, கொஞ்சம் வேலை இருக்கு. நான் லேட்டா வச்சுக்கிறேன். ப்ளீஸ் வித்யா. உனக்கு என்ன, மெஹந்தி வைக்கணும் அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இரு. ஏ அமெரிக்கா பொண்ணு, உன்னதான். இங்க வா. என்ன? உட்காரு.
உட்காரு. அட உட்காருமா, உட்காரு. இவளுக்கு மெஹந்தி வைங்க. இவதான் எந்த வேலையும் இல்லாம வெட்டியா இருக்கா. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது வாணி. அட கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு மெஹந்தி எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. இந்தாங்க போட்டு விடுங்க. போட்டுக்க செல்லும். நல்லா கை ஃபுல்லா போடுங்க. கையை காட்டுங்க. போட்டுக்கோ பிரீத்தி, நல்லா இருக்கும். அஞ்சலி, என்ன சார், தாலி கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியலையா? பொண்ணையே சுத்தி சுத்தி வரீங்க. ஏச வாபஸ் வாங்க சொன்னா வாங்க மாட்டியா நீ? எங்க அண்ணனுக்கு எதிரா ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? என்ன கோர்ட்ல கொடுத்து எங்க அண்ணனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறியா? மரியாதையா அந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு கேஸையும் வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிரு. இல்ல என் உயிரே போனாலும் அது மட்டும் நடக்காது. அந்த கொலகார பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன். அப்ப நாங்க சொல்றத நீ கேட்க மாட்ட. டேய், இவன்ட்டெல்லாம் என்னடா வெட்டி பேச்சு? இவன்லாம் சொல் பேச்சு கேக்குற ஆளே இல்ல. என்ன சொன்ன? உயிரே போனாலும் எங்க அண்ணனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பியா? நிஜமாவே உன் உயிர் போச்சுனா? அம்மா பைரவி, உனக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்குள்ள எங்க உசுரை எடுக்க போறாங்கம்மா. அந்த பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள நாங்களும் சாக போறோமா. எங்களை மன்னிச்சிருமா. அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், என் பொண்ணை நாசம் பண்ணவங்க முதலாளி நல்லாவே இருக்க. அவங்கள கொளுத்துறதா? கொஞ்சம் விட்டுருந்தா எங்க எல்லாரையும் கொளுத்திருப்பாங்கண்ணே. என்னடா சொல்றீங்க? ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு ஓடி வந்திருக்கீங்க, வெக்கமல்ல? பொண்ணா அவ 100 ஆம்பளைக்கு சமோன. அடிக்கிற அடி உங்க அடி எங்க அடி இல்ல, பேய் அடி அடிக்கிறானே. என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லண்ணா. யாரடா அவ? எங்க இருக்கா? அவளுக்கு அந்த பைரவிக்கு என்ன சம்பந்தம்? அவ எதுக்கு இதுக்குள்ள வரா? ஒண்ணுமே தெரியலண்ணே. இதுக்கு முன்னாடி நாங்க அவளை இந்த ஊர்ல பார்த்தது கூட இல்லண்ணே. திடீர்னு புயல் மாதிரி வந்தா எங்களை போட்டு தாக்கிட்டு போயிட்டா. இனி அவங்க மேல கை வச்சா நான் வந்து நிப்பேன்னு மிரட்டிட்டு போயிருக்கானே. ராஜன், இவங்க இப்படி சொல்றாங்க. இன்னும் 2 நாள்ல கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைனல் ஹியரிங் வருது. ஏற்கனவே சாட்சியும் ஆதாரமும் உனக்கு எதிராக தான் இருக்கு. அவங்க 2 பேரும் கோர்ட் படியேறி எல்லாத்தையும் ஜட்ஜு முன்னாடி ஒப்படைச்சா அவ்வளவுதான். ஜட்ஜு உடனே தீர்ப்பை சொல்லிடுவாரு. அந்த ஜட்ஜு ரொம்ப சீரியஸான ஆளு. இந்த மாதிரி கேஸ்க்கெல்லாம் உடனே தூக்கு தண்டனை கொடுத்துருவாரு. சுமாரியா என்னையா பேசுற நீ? சார், எனக்கு யாரையும் பயமுறுத்த வேண்டிய நோக்கம் இல்ல சார். அவங்க 2 பேரும் கோர்ட்ல உண்மையை சொன்னா என்ன நடக்குன்னு தான் நான் சொன்னேன். உங்க பையனோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னா அவங்க 2 பேரும் கோர்ட் படி ஏறவே கூடாது. ஏன்னா தீர்ப்பு வந்துச்சுன்னா உங்க பையனோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க அரசியல் எதிர்காலமும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். பாத்துக்குங்க. டேய், அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அவ இல்லாம நீங்க திரும்பி வந்தீங்கன்னா நானே உங்களை கொன்னுடுவேன். டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இந்த நேரத்துல இப்படி நடந்துட்டு இருந்தா எப்படிப்பா பொறுமையா இருக்க முடியும்? என்ன கட்டிக்க போற அஞ்சலிக்கு இந்த விஷயம் இப்ப வரைக்கும் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே கல்யாணத்தை நிறுத்திடுவா. அவ கூட வாழணும்னு நினைச்ச என் கனவு சுக்குநூறா போயிடும். அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுடா, பாத்துக்கலாம் விடு. அஞ்சலிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அடுத்த எலெக்ஷன் நான் அமைச்சர் ஆகணும். அப்பா நான் இருக்கேன்ல, தைரியமா இரு.
அஞ்சலி மெசேஜ் பண்ணிருக்கா. மொட்டை மாடிக்கு வாங்கலேன் ப்ளீஸ். வந்துடுறேன். என்ன வர சொல்லிட்டு ஆளையா காணோம். என்ன சிரிக்கிற? உன்னால முடியாத விஷயத்துல இவ்வளவு நம்பிக்கை வைக்காத தம்பி. அதுவும் உயிருக்கே ஆபத்தா முடியும். என்ன பயமுறுத்துறீங்களா? எச்சரிக்கிறேன். ஏற்கனவே மரணம் வரைக்கும் போய் பொழைச்சு வந்திருக்கிற. சரியான நேரத்துல நான் வரலன்னா இந்நேரம் உன் கதை முடிஞ்சிருக்கும். நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நான் என்ன செஞ்சா நீ நம்புவ? எனக்கு இந்த பேயெல்லாம் இருக்குன்னு நம்பிக்கை இல்ல. நீங்க அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றீங்க. அப்ப அந்த பேய் என் கண்ணுல காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். டேய் என்னடா பேசுற? உன் சந்தேகத்தை நான் தீக்கிறேன். அந்த பேய உன் கண்ணுல காட்டுறேன். சாமி, நீங்க சொன்னது உண்மைதான். நான் அவளை பார்த்தேன். அவதான் வந்தா சாமி. பைரவிதான்
வந்தா அவ ரொம்ப உக்கிரமா இருக்கா. அவளுக்கு நீ செஞ்ச கொடுமைக்கு ஓம் கிரீம் கிரீம் மாகாளி ஓம் ப ஓம். அந்த பேய் இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட உடம்ப தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு இப்ப எனக்கு தெரியணும். இங்க இருக்கிற பொண்ணுங்களை ஒரு பொண்ணா இந்த சக்கரத்துல வந்து நிக்க சொல்லுங்க. உள்ள வரும்போது உங்களுக்கு எதுவும் ஆகலன்னா உங்க மேல அந்த ஆவி இல்லைன்னு அர்த்தம். யாரால சக்கரத்துல நிக்க முடியலையோ அவங்க மேலதான் அந்த ஆவி இருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை இங்க இருந்து எப்படி ஓட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல கல்யாண பொண்ண வர சொல்லுங்க. சாமி, அவ இதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல சாமி. அவ உடம்புல அந்த ஆவி இல்ல சாமி. நானும் அந்த பொண்ணு செஞ்சான்னு சொல்லல. ஒருவேளை அவ உடம்புல இருந்தா என்ன பண்றது? அது வேற உடம்ப கூட மாத்தி இருக்கலாம் இல்லையா? இந்த சோதனை எல்லாருக்கும் தான். முதல்ல நீ வந்து நில்லுமா. வாமா, சக்கரத்துல வந்து நில்லு. இந்த பொண்ணு மேல இல்ல, அடுத்த பொண்ண வர சொல்லுங்க. சக்கரத்தை விட்டு போ, அங்க போய் நில்லு. சாமி, அவருக்கு எதுவும் ஆக கூடாது. அவர் எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. நான் பாத்துக்கிறேமா, நீ தைரியமா இரு. அம்மா, நீ வந்து நில்லு. நீ போமா. வா, தயங்காத. மா காளி நீலி சூலி சாம்பவி. சண்டா பிரச்சண்டா. நீ போமா. இந்த சக்கரத்துல காலை வச்சு நடந்து போமா. நீ போய் அங்க நில்லுமா. ராஜன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுல, நாங்க கிளம்புறோம். மனசாபா போலாமா? தம்பி, இன்னும் அந்த பொண்ணு வந்து சக்கரத்துல நிக்கலையே. அது இல்லைங்க, நேத்துல இருந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப டயர்டா இருக்கா. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சஞ்சய், நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு பதட்டப்படுறீங்க? சேச்சே, எனக்கு ஒண்ணும் பதட்டலாம் இல்ல. ஆமா, அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் உன் வைஃப் அங்க வந்து நின்னுட்டு போறதுல அவங்களுக்கு ஒன்னும் ஆயிடாது. அது இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை, டயர்டா இருக்காங்க, அதான் சொன்னேன். அண்ணா, டேய் என்னடா இப்படி வரீங்க? அண்ணா, நாங்க அவளை மறுபடியும் பார்த்தனே. அவளை தேடி கூட்டிட்டு வரதுக்குள்ள எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டானே. அவ வேற யாரும் இல்லனே. சென்னையில இருந்து வந்திருக்காங்கல்ல உங்க கல்யாணத்துக்கு, இவங்க குடும்பத்து பொண்ணு தானே. இவளா? அண்ணா, இவதானே.
ஓஹோ, அதனாலதான் இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறியா? ராஜன் வேண்டாம், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு. ஏய், உன்னதான் சொல்றேன், உள்ள போய் நில்லு. ராஜன் வேணாம். ராஜன், ஏய் ராஜன், உன்னதான் சொல்றேன், உள்ள போய் நில்லு. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். ராஜன், இந்த ராஜனோட உயிர் போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் பொண்டாட்டியோட உயிர் போயிடும். ஆயிரம் வாட்ஸ் கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு சமம். ஒரு ஆவி ஒருத்தங்க உடம்புல குடியிருக்காது. இவ்வளவு நாள் உன் பொண்டாட்டி உடம்புக்குள்ள இருந்ததே அதிசயம். உன் பொண்டாட்டி உனக்கு உசுரோட வேணும்னா விலகியாகி இருக்கணும். அவ கண்ணு முழிக்க லேட் ஆகும். ரூமுக்கு தூக்கிட்டு போ. பாத்து பாத்து பாத்து. இந்தா, இத நீ வாங்கிக்க. இந்த இத புடி. கொடுங்க சாமி. உன் கல்யாணத்துல இந்த தாலியை தான் அந்த பொண்ணு கழுத்துல கட்டணும். இது அவ கழுத்துல ஏறிட்டா அதுக்கப்புறம் எந்த துஷ்ட சக்தியாலையும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க சாமி. இந்த கல்யாணம் நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல நடக்க கூடாது. நான் குறிச்சு தர நேரத்துல தான் நீ அவ கழுத்துல தாலியை கட்டணும். சொல்லுங்க சாமி. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மரண யோகத்துல தான் அவ கழுத்துல தாலி ஏறணும். அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. அப்படியே பண்ணிடுற சாமி. உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது சஞ்சய். அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நல்லா தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? எனக்கு என்னாச்சு சஞ்சய்? ஏன் எனக்கு இப்படி இருக்கு? ஒண்ணும் இல்ல வித்யா, சும்மா பாடி பெயினா தான் இருக்கும். இல்ல, எனக்கு ஏதோ ஆகுது. நீ என்கிட்ட மறைக்கிற. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தான் இருக்க. என் மேல சத்தியமா? சொல்லு சஞ்சய், எனக்கு என்ன ஆச்சு? புத்தி எதுவும் பேதனிச்சு போச்சா? ஏய் வித்யா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேனா? வித்யா, என்ன பேசுற நீ? அப்புறம் ஏன் என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு என்ன நடந்துச்சு? மனசா சொல்லு சஞ்சய், எனக்கு என்ன நடந்துச்சு? வித்யா ப்ளீஸ், நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ரொம்ப நல்லா இருக்க. ஓகே சஞ்சய், இது என்ன தாயத்து? சொல்லு சஞ்சய், இது என்ன தாயத்து? வித்யா, இங்க இருந்து போற வரைக்கும் இந்த தாயத்தை மட்டும் கழட்டாத. இந்த வீட்டை விட்டு வெளியிலயும் போகாத. அது போதும். இது என்ன தாயத்து? யாரு கொடுத்தா? இதை ஏன் என் கையில கட்டியிருக்க? கழட்டாத வித்யா, அத கழட்ட கூடாது. ப்ளீஸ் வித்யா. உண்மையை சொல்லுங்க, அந்த பொண்ணு கொலை பண்ணது நீங்க தானே?
என்ன என்னையவே சந்தேகப்படுறியா அஞ்சலி? நான் தான் உங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வேற ஒரு முகம் இருக்கிற மாதிரி தோணுது. உங்களை என்னால நம்ப முடியல. இந்த மாதிரி பெரிய வார்த்தை சொல்லாத அஞ்சலி. நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? சொல்லுங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கும் உங்க மேல சந்தேகம் இருக்கு. இப்பவும் அந்த பொண்ணு இப்படி பேயா வந்து பொய் சொல்ல வாய்ப்பே இல்ல. அப்போ ஒரு பேய நம்புவீங்க, உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போற உங்க மருமகனை நம்ப மாட்டீங்க, அப்படிதானே? சரி, என் மேல நம்பிக்கையில் என்ன பண்ணுவீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடுவீங்களா? இல்ல நான் தான் தப்பிக்க விட்டுருவானா? அப்போ இத்தனை நாளா நீ என்கிட்ட பேசினது பழகுனது எல்லாம் பொய்யா? உனக்குள்ள இப்படி ஒரு முகத்தை ஒளிச்சு வச்சுட்டா எங்க கிட்ட எல்லாம் நடிச்சியா? அப்ப அந்த பொண்ணை கொன்னது நீதானே? சொல்லு, நீதானே? சரி, ஆமா, நான் தான் அவளை கொலை பண்ணேன். அதுக்கானப்ப அட பாவி, உன்னை போய் நல்லவன் நம்பினே, என்ன ஏன்டா இப்படி ஏமாத்துன? சொல்லுடா, சொல்லு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்ன பண்ற? ஏய், அரசியல்வாதி நான். சட்டம் எல்லாம் கை வைக்கிற தொலைச்சிருவேன். பார்த்தேன், அழகா இருந்தா ஆசைப்பட்டேன். அதுக்கு என்ன பண்றது இப்போ? அவளை யாரும் அழகா பார்க்க சொன்னது? அது ஏந்தப்பா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. கொடுத்த காசை வாங்கிட்டு போய் சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு ரொம்ப திமிர் பண்ணா வேற என்ன பண்ண முடியும்? முடிச்சுட்டாச்சு. அட கொலகார பாவி, உன்னை போய் நல்லவன் நம்பி சம்மந்தம் பேசுனே, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும்டா. என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. நீ வாமா போலாம். ஏய், இப்ப என் பொண்டாட்டி ஆகணுமா வேணாமாங்கிறத நீ முடிவு பண்ண முடியாது, நான் முடிவு பண்ணணும். இங்க என் முடிவு மட்டும்தான் நடக்கும். இந்த ராஜனோட கோட்டைக்குள்ள வந்து நான் தாலி கட்ட போற பொண்ண அம்மா, நேத்து நீ தானமா என் பொண்ணு ரூபத்துல வந்து காப்பாத்துன. அவங்க எங்க 2 பேரையும் ஒரு வீட்ல அடைச்சு வச்சிருக்காங்கம்மா. நாளைக்கு நாங்க கோர்ட்டுக்கு போலனா அவ இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடுவாமா. எப்படியாவது நீதாமா எங்களை காப்பாத்தணும். அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா. யார் நீங்க? நேத்து நீ தானமா எங்களை காப்பாத்துன. என் பொண்ணு பைரவிய அந்த படுபாவி பையன் கொன்னுட்டானேமா, மறந்துட்டியாமா? மா, நல்லா ஞாபகப்படுத்தி பாருமா. ஓ, இங்கதான் இருக்கீங்களா? இவங்க கிட்ட உதவி கேக்குறீங்களா? இவங்க வெறும் டம்மி பீஸ். இவங்களால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களுக்கு உதவி பண்ணவும் முடியாது. யோ வாயா, இவங்களால உங்களை காப்பாத்த முடியாது. வாயா வாயா வாயா. அம்மா, வாயா. எப்படியாவது வாயா, காப்பாத்துமா. வா. அம்மா, எங்களை கைவிடாதம்மா. அம்மா, மரியாதையா தண்டனை வாங்கி கொடுக்கணும். டேய், விடுடா. கல்யாண வீடு இளவு வீடு ஆயிடக்கூடாது, உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கோம். ரொம்ப பிரச்சனை பண்ணா அப்புறம் அதையும் பார்க்க மாட்டோம். ஒழுங்கு மரியாதை வந்துரு. வா வாயா, எப்படியாவது எங்களை காப்பாத்துமா. உதவி பண்ணுமா. காப்பாத்துமா. ஐயோ, என்னங்க? அழுகை நிப்பாட்டில் தாலியாலேயே இறுக்கி கொன்னுருவேன். உன்னோட சேர்த்து அப்பா அம்மாவை காலி பண்ணிடுவேன்.
தாண்டி வா. சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. கோட்டை தாண்டி வா.